அது மட்டும் இல்லை, நான் வரும்போது நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதுனது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலில் இருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோவில் இருந்து இந்த பனியனை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும், மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பனியனை எங்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் மனதில் எப்படி ஆழமா இந்த நிகழ்வு பதிந்திருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகளை 4/1 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல திமுக ஆட்சியில். இப்ப மீண்டும் அறிவிப்பு கொடுத்துட்டா ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஏற்கனவே பாக்கி இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை, 4/1 அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் மீண்டும் வருகிறது. மக்கள் கேட்பது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி திரு ஸ்டாலினுடைய செவிக்கு எட்டப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலா சக்கரை வருங்களா? ரேஷன் கடையில் போடுறாங்களா? போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.